வணக்கம் மக்களே, நான் குணா. பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறோம். ஃபஸ்ட் டைம் பைக் ரைடு. இது ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சு சிம்மளோடு வண்டியில் இன்னைக்கு பேக்கில் எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றியாச்சு. நம்ம போகிறோம் அந்த பேக் பார்ப்போம். 2-3 வழி காட்டுது. ஃபஸ்ட் டைம் போகிறோம், எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. எப்படி கொஞ்சம் கூட ஆகும், வழி தெரியாதனால. வேலூர், சித்தூர், கேஜிஎஃப் அந்த வழியாக ஆந்திரா வழியாக ஒன்று காட்டுது. இன்னொன்று நான் அப்படியே வேலூர், கிருஷ்ணகிரி அந்த பக்கம் ஒன்று காட்டுது. எந்த பக்கம் போனால் ஈஸியாக இருக்கும்னு பார்த்து போக வேண்டியதான். சரி மக்களே, ஒரு வழியில் கண்டினியூ பண்ணுறேன். அக்கா எப்படி இருக்குது பாருங்கள், மரம்லாம் போய் செம்மையாக இருக்குது பாருங்கள் மக்களே. இந்த பக்கம்லாம் இப்போ தான் மொதல் வாட்டி வரேன். ஏதோ ஆறு வந்துருக்கு மக்களே, என்ன ஆறுன்னு தெரில. வாலாஜா பேட்டுக்கிட்ட இருக்கு. என்ன ஆறுன்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் போட்டு விடுங்க. பார்த்தா இது வாலாஜா பேட் போல். செஞ்சு 82 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. மக்களே, வேலூர் ரோடு வேறு மாதிரி. அடுத்து 80-90 போய்ட்டுருக்கோம். வானிலையை பாருங்கள், ரைடுக்கு ஏற்ற வானிலை. வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, அப்படியே ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். பல நாட்கள் இந்த மாதிரி வானிலையில் ரைடு போகணும், இல்லை நம்ம போகிற அன்னைக்கு இப்படி இருக்குன்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. ரோடு, வேலூர் ரோடு சும்மா வெண்ணா மாதிரி இருக்குது. வலிக்கிக்கிட்டு போகுது வண்டி. மேடு பள்ளம் இல்லை, நல்லா இருக்குது பாருங்கள் இந்த பக்கம். அவ்வளோதான், இதுதான் பைக்கில் அட்வான்டேஜ். அடித்து போயிட்டே இருக்கலாம் சந்து குந்தில். BMW பறந்துக்கிட்டு வந்தாப்புல GT6 வரட்டாமே டூர். பக்கத்து மலை, ஒரு பக்கத்து ஆறு மாறு. செம்மையாக இருக்கு மகளை. சென்னை டு மதுரை அந்த இது கூட அந்த அளவுக்கு இருக்குது. ட்ரெயின் ட்ராக்கு, இங்கே ஆறு போகுது, இங்கிட்டு மலை. செம்மையாக இயற்கை எழில் கொண்டு நம்ம சாலையாக இருக்குது. இந்த மாதிரி ரோடுனா 4 மணிக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே இருக்கோம் மக்களே. வைல்ட் லைஃப் இதெல்லாம் போர்டெலாம் போட்டுருக்காங்க. காட்டுக்கு நடுவில் இந்த சாலை போகுது, சாலை போட்டுருக்காங்க.
முக்கால்வாசி தூரம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு சாலை. ஆற்காடை தாண்டின பிறகு பூரா இந்த மாதிரி தான் தரமாக இருக்குது சாலை. நல்லா 100 அந்த இதுலேயே நல்லா யூஸ் பண்ணிகிட்டு போகிறோம். இன்னொரு சாலை வந்துட்டு கூகுள் மேப்பில் காமிச்சிது. அப்படியே வேலூர் வழியாக சித்தூர் போய் அப்படியே கர்நாடகாக்குள்ளே அப்படியே கோலார் தங்கவயல் போய் போகிற மாதிரி. சரி தடவை போகிறோம், இப்படி போய் பார்த்து வச்சுக்கணுன்ட்டு வரும்போது அடுத்து வரும்போது வாய்ப்பு கிடச்சுன்னா இப்படி வருவோம்னு பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டு, நம்ம தமிழ்நாடு அப்படியே ஆந்திராவுக்குள்ளே போய் அப்படியே கர்நாடகாவுக்குள்ளே இதெல்லாம் போவோன்னு பார்த்தேன். சரி காலைல எடுத்தோடனே சாலை கேவலம், வண்டி லக்கேஜ் ஓவர்னால அதை கரெக்டாக எப்படி வச்சு கொண்டாடுறதுன்னு செட்டிங் பண்ணி பார்க்குறதுக்கே நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப கடுப்பாயிடுச்சு. முதல் 2 மணி நேரம் ரொம்ப கேவலமாக போச்சு ரைடு. இப்போ அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. நான் இருக்க போகிறேன் பாட்டுக்கு 100 இருக்க வண்டியை போட்டு 100க்கு மேலே கூட கட்டி போயிட்டே இருக்கலாம். மக்களை அப்படியே இந்த நம்ம மதுரையிலேருந்து ஒசூர் போகிற ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு மக்கள். நான் கூட அப்படியே நேராக பெங்களூருக்குள்ளேயே போயிருந்தேங்க சார். ஏற்கனவே வந்த ரோடு தான் மக்கள். 21 கோவா போகும்போது பைக்கில் இந்த வழியாக தான் போனோம். கீழே மதுரையிலேருந்து அப்படியே சேலம், கரூர், அப்படியே இந்த வழியாக ஒசூர் போய் தான் போனோம். பழைய நினைவுகள். நான் கூட அப்படியே சென்னையிலேருந்து அப்படியே நேராக போயிடும்னு நினச்சேன். இங்கே வந்து இப்படி இதில் கனெக்ட் ஆகி தான் போகுது. சரி இப்படியே போய் எப்படின்னு ரூட்டை பார்த்து வச்சுக்கோண்டு இப்படி வந்தாச்சு. அடுத்து திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா நல்லா ஆந்திராவில் விட்டு போயிடும். தமிழ்நாட்டோட கடைசி டோலை தாண்டிட்டோம் மக்களே. இன்றைக்கு எங்கிட்ட பூரா கர்நாடகா தான். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.